முருகனுக்கு ஏன் காவடி இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அகஸ்திய முனிவரோட சீடரா இருந்தவன் இடும்பன். பலசாலியான அவன் எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் ஈஸியா தூக்கிடுவான். முனிவரோட வழிபாட்டுக்காக கைலை மலைக்கு போய் சிவன் சக்தியோட சொரூபமா இருக்கிற சிவகிரி சக்திகிரிங்கிற மலைகளை ஒரு பெரிய மூங்கில் குச்சியோட 2 பக்கத்துலயும் கட்டி துலாபாரம் போல தன்னோட தோல்ல தூக்கிட்டு வந்தான். தான் பெரிய பலசாலி அப்படிங்கிற கர்வம் அவனுக்கு. கைலை மலையில இருக்கிற முருகப்பெருமான் அவனுக்கு பாடம் புகட்ட நினைச்சாரு. இடும்பன் முருகனோட திருவிளையாட்டால பாதை தெரியாம தடுமாற ஒரு சின்ன பையன் வேஷத்துல முருகன் வந்து இடும்பனுக்கு வழிகாட்டினாரு. திருவாவினன் குடி கிட்ட வந்தப்போ சிறுவனா இருந்த முருகப்பெருமான் இடும்பன் கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. இடும்பனும் சரின்னு அவன் காவடி போல சுமந்து வந்த மலைகளை கீழே இறக்கி வைக்கிறான். மறுபடியும் காவடியை தூக்க முயற்சி பண்ணா அவனால அதை அசைக்க கூட முடியல. ஏன்னு பார்த்தா சிவகிரி மலை உச்சியில அந்த சிறுவன் கோவணத்தோட கையில ஒரு கம்பு புடிச்சிட்டு நிக்கிறத பாக்குறான். பயங்கர கோவத்தோட இடும்பன் அந்த சின்ன பையனை பார்த்து மலையில இருந்து இறங்குன்னு சொல்ல அந்த பையனும் இந்த மலை எனக்கே சொந்தம்னு சொல்றான். கோவத்துல இடும்பன் அந்த சின்ன பையனை அடிக்க போக சின்ன பையன் உருவத்துல இருந்த பகவான் முருகன் இடும்பனை புடிச்சு தள்ள அவனு கீழே விழுந்து மயங்கிடுறான். அகஸ்திய முனிவரும் இடும்பனோட மனைவியும் முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்க முருகப்பெருமான் இடும்பனை மன்னிச்சு தன்னோட காவல் தெய்வமா மாத்திக்கிறாரு. இடும்பன் 2 மலைகளை தூக்கின அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாதான் மனிதர்கள் முருகப்பெருமானுக்கு காவடி தூக்குற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க.